சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல, வேர்ல்டு டீமோடைய பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல இருந்து ஒரு ஆட்டத்த பார்க்க போறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் எரிகேசிக்கும், மேக்னஸ் கார்ல்சனுக்கும் நடந்திருக்கு. இந்த ஆட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல நம்ம அ ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர் சரவணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Zoomல வந்து வெபினார் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ என்ன வெபினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாத் டூ அடல்ட் இம்ப்ரூவ்மென்ட். இது வந்து அடல்ட் இம்ப்ரூவ்மென்ட்டா இருந்தாலும், நீங்க ஏற்கனவே ஒரு யங் பிளேயரா இருந்தாலும், சில இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்களும் இந்த வெபினாருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன தொடங்கலாம். ஸோ அதோட மட்டும் இல்லாம நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா அதிலயும் நீங்க கலந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கேம பார்க்கலாம். ஸோ இந்த கேம்ல வந்து அர்ஜுன் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்றாரு. ஸோ அதாவது அர்ஜுனுக்கும் கார்ல்சனுக்கும் வந்து 2 ஆட்டம் நடந்திருக்கு. அதில ஒரு ஆட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அர்ஜுன் ஜெயிச்சிருக்காரு. இன்னொரு ஆட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நடந்த ஆட்டம். இப்ப இந்த கேம பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் வந்து கேம் வந்து D4 ஓப்பன் பண்றாரு. கார்ல்சன் வந்து நைட் F6 ரிப்ளை பண்றாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்க கிங்ஸ் இண்டியன் வந்து பார்க்குறோம். ஸோ கிங்ஸ் இண்டியனுடைய மெயின் லைன் தான் இது. ஆனா பிஷப் E2 விளையாடுனதுக்கப்புறம், இம்மீடியட்டா E5 ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம், அங்க வந்து கேப்சர் பண்றாரு. ஸோ கேப்சர் பண்ணினதுக்கப்புறம், இந்த பொசிஷன்ல டிடெக்ஸ் E5க்கு அப்புறம் குயின் வந்து ட்ரேட் ஆயினதுனால, அ குயின் ட்ரேட் பண்ணும்போது கிங்கால வெட்டுறதுனால கேஸ்லிங் ரைட்ஸ் வந்து குயிக்காவே போயிடுது. ஸோ போனதுக்கப்புறம் இங்க அர்ஜுன் வந்து F4 வந்து விளையாடிட்டு சென்டர வந்து பிரேக் பண்றாரு. ஸோ F4க்கு அப்புறம் பிஷப் E6 டெவலப் பண்றாரு. இந்த பொசிஷன்ல பிரச்சனை என்ன அப்டின்னா கார்ல்சனுக்கு, அ ஓகே பீஸ் டெவலப்மெண்ட் ஓகே. கிங் சைட் டெவலப்மெண்ட்டும் ஓகே. ஆனா இந்த குயின் ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிங் ரூக்கோட கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஒரு தப்பான வழியில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்க்கு போற மாரி தெரியும். ஸோ நைட் F3, நைட் F3க்கு அப்புறம் நைட் C6 டெவலப் பண்றாரு. இங்க வந்து குயிக்கா கேசல் பண்ணிறாரு. ஜஸ்ட் இனிமே அவரு டாஸ்க்வர் பிஷப்ப டெவலப் பண்ணாலே போதும். அவருடைய ரூக் வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ கிங் டூ C8 போறாரு. ஏன்னா ரூக் D1 செக் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரொஃபலாக்டிக்கா மூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா F5. இந்த F5ல வந்து நெறைய டாக்டிக்கல் ஐடியா இருக்கு. இது வந்து ஒரு பான் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலா. இப்போ ஜிடெக்ஸ் F5க்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து நம்ம வந்து இங்க உருவாக்குறோம். ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்ததுக்கப்புறம் இடெக்ஸ் F5க்கு அப்புறம் ஆக்சுவலா பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரீட்ரீட் பண்ணிடுறாரு பின்னாடி. சப்போஸ் இத வெட்டினா என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால நைட் எக்ஸ் E5 நம்மளால விட முடியும். நைட் எக்ஸ் E5ல பிரச்சனை என்ன அப்டின்னா, நைட் எக்ஸ் F7ம் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த காரணத்தினால நீங்க நைட்ட வெட்டி தான் ஆகணும். வெட்டும்போது ரூக் டேக்ஸ் F5. ஸோ ரூக்க வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப நைட் அட்டாக் பண்றதுனால, நைட்டுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு குடுத்தாகணும். ஸோ நீங்க நைட்ட வந்து மூவ் பண்ணும்போது அடுத்து பிஷப் டூ ஸோ பிஷப் டூ G5 அல்லது பிஷப் F4 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேம கன்டின்யூ பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் நைட் FD7 அதுதான் வந்து ரொம்ப லாஜிக்கல். ஸோ அப்படி போகும்போது திரும்ப பிஷப் F4 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து கன்சிடர் வின்னிங் ஃபார் ஒயிட். ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. பட் இவங்க லெவல்ல அது மோஸ்ட்லி வின்னிங் அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ பிஷப் D7 அதுக்கப்புறம் நைட் டூ G5 த்ரெட்டனிங் F7. ஸோ ரூக் F8 மூலியமா அதுக்கு பாதுகாப்பு குடுக்குறாரு. ஸோ அப்படி பாதுகாப்பு குடுத்த உடனே இங்க வந்து பிஷப் E3 விளையாடுறாரு. அதேபோல இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இருக்கு. அது என்ன மூவ் அப்படின்னு பார்க்கும்போது, நைட் டூ D5. இதோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம வந்து நைட்ட வந்து த்ரெட்டன் பண்றோம் வெட்டுறதுக்கு. ஸோ அத வந்து வெட்டி தானே ஆகணும். வேற ஏதாவது வழி இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, த்ரெட் என்ன அப்படின்னா, நைட் டேக்ஸ் அண்ட் தென் நைட் டேக்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம H6 விளையாடுறோம் அப்படின்னா, நைட் இன்டு F6, பிஷப் இன்டு F6 அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, H7ல போயிட்டு ஃபோர்க் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த நைட் டூ D5 அவ்வளவு ஸ்ட்ராங்கான மூவ். சப்போஸ் நைட் டேக்ஸ் நைட் வெட்டுனீங்க அப்படின்னா, திரும்ப வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ல இருக்கு. ஸோ நைட்ட மூவ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ பிஷப் அட்டாக் பண்ணீங்க. பிஷப் வந்து D3 போயிட்டு பானுக்கு பாதுகாப்பு குடுக்கும். அதுக்கப்புறம் F6. F6ல என்ன பிரச்சனை அப்படின்னா, F6 நீங்க விளையாடல அப்படின்னா, ஒயிட் F6 விளையாடிருவாரு. ஸோ அந்த காரணத்தினால பிளாக் வந்து F6 விளையாடுறது நல்லது. ஆனா அதில என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட் E6ல வந்துரும். ஸோ பிஷப் E6, D6ன்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்டட் பாஸ் பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வின்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால நைட் டூ D5 அவ்வளவு ஸ்ட்ராங்கான மூவ். பட் இந்த கேம் பிஷப் E3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டூ D4 வந்து ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4த் த்ரெட்டு. ஸோ அதனால பிஷப் D3. ஸோ பான் H6, நைட் GE4 இப்போதைக்கு அங்க ஒரு பான் வந்து டிராப் ஆகுற மாரி தெரியும். ஆக்சுவலா அத வெட்டக்கூடாது. அவர் வந்து நைட் ட்ரேட் பண்றது தான் நல்ல ஒரு ட்ரேடா இருக்கும் பிளாக்குக்கு. ஆனா இங்க ஒரு சிக்கலான ஒரு ஒரு பொசிஷன வந்து உருவாக்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி, கார்ல்சனுடைய ரூக் வந்து இன்னும் கேம்குள்ள வராம இருக்கு. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அவருக்கு. நைட் டேக்ஸ் F5 விளையாடிட்டு ஒரு ஒரு சிக்கலான ஒரு டாக்டிக்கல் லைன்க்குள்ள வந்து போக பார்க்குறாரு.
ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறாரு, ஒரு பானை வெட்டியிருக்காரு. பிஷப்போட சப்போர்ட்டில் இங்கே இருக்குது. என்னன்னா இந்த நைட் மூவ் ஆச்சு அப்படின்னா இங்கே நைட் டெக்ஸ் F6 ரூக் டெக்ஸ் F6ன்னு ஒரு பீஸை வின் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய பிஷப் அட்டாக்ல இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து இது டாக்டிக்கலாக கொஞ்சம் சிக்கலான ஒரு சுச்சுவேஷன். இது எப்படி அன்டாங்கிள் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஷப் டு C5 இதுதான் நீங்கள் தமிழில் பார்த்த ஒரு பொசிஷன். என்ன அப்படின்னா இங்கே நிறையா மார்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். என்னன்னா இப்போ நீங்கள் நைட் எக்ஸ் E4 நீங்கள் பண்ணும்போது பிஷப் டெக்ஸ் F8 பிஷப் டெக்ஸ் G7 வேறு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒயிட்டுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக ஏற்படுது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து அவர் வந்து டவுன் ஆக போகிறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் F8 பிஷப் டெக்ஸ் F8 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் E4. ஸோ நைட் எக்ஸ் E4க்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு பான் அட்வான்டேஜ் மட்டும் தான் இவர்கிட்ட இருக்குது. ஸோ பிஷப் E6 போட்டு பொசிஷனை வந்து கன்சல்டேட் பண்ண பார்க்குறாரு. கிங்கை மூவ் பண்ணிவிட்டு ரூக்கை இன்வால்வ் பண்ண பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் E1 விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை மூவ் பண்ணிட்டு பானை வெட்டுறதுக்கு பண்ண முயற்சி. ஸோ நைட் டு D4 வராரு. அதுக்கப்புறம் நைட் F6 நைட் F6ஓட ஐடியா ஜஸ்ட் இந்த பானுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. முக்கியமான விஷயம் இந்த கிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா திரும்ப அவர் ஆர்டிஃபிஷியலாக வந்து மூவ் பண்ணிவிட்டு ரூக்கை கேமுக்குள்ளே வர முடியாமல் தடுக்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ பான் அட்டாக்ல இருக்கிறதுலாம் பிஷப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் H1 ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C5 ஏன்னா இந்த இடத்துல C5 ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். அது வந்து மல்டிபர்பஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா கிங்கை வந்து நம்ம வந்து C7ல் வைக்கலாம். அடுத்து ஆஸ் யூஷுவல் ரூக்கை இன்வால்வ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 20 மூவ் மேலே ஆக போகுது. இன்னும் ரூக் இன்னும் கேமுக்குள்ளே வரல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா A3 B4 C5ன்னு சொல்லி ஒயிட் வந்து பண்ணிடக்கூடாது, ஸ்பேஸ் கெயின் பண்ணிடக்கூடாது. அதுக்காகவே C5 வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல D5 வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு டேமேஜ். ஸோ அதை எப்படி வந்து அர்ஜுன் வந்து தாக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பான் டு B3 கிங் C7 பிஷப் E4. ஸோ பானை வந்து பின் பண்ணுறாரு, பி பானை அட்வான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் ஏ பானை அட்வான்ஸ் பண்ணி மைனாரிட்டி அட்டாக் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் D5 ஐடியா என்ன அப்படின்னா இங்கே ஒரு பானை வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இந்த பான் வந்து டாஸ்கில் ஃபிக்ஸ் ஆகிருந்தாலும் நம்ம வந்து நைட்டை வந்து இங்கே வச்சுட்டு திரும்ப இந்த பானுக்கு டபுள் அட்டாக் கிரியேட் பண்ண முடியும். அதனால் இந்த பிஷப்பை வெட்ட பார்க்குறாரு அர்ஜுன். ஸோ A4க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் E6 வந்து விளையாடுறாரு. F E6க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அர்ஜுன் வந்து நைட்டு E4ல் ட்ரா பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல நைட்டு G4ல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா மேபி இங்கே கால்சனுக்கு ட்ராயிங் சான்சஸோ அல்லது ஈவன் கேம்குள்ளே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏடெக்ஸ் B3க்கு அப்புறம் ஏடெக்ஸ் B3 நடக்கும். நைட் எக்ஸ் B3 அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் E5 பிஷப் டெக்ஸ் E5 ரூக் டெக்ஸ் E5ன்னு சொல்லிட்டு கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவார். அண்ட் இந்த மாதிரியான என் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பி பான் அண்ட் சி பானை வந்து நம்ம ரோல் பண்ண முடிஞ்சது, இந்த ஒரு பானை வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் அவர் நைட்டை வந்து E4 ஸ்கொயரில் வைக்கிறாரு. ஸோ ஏடெக்ஸ் எப்படினாலும் பி பான் போய்டும், அதை தடுக்கவே முடியாது. ஸோ நைட் எக்ஸ் B3க்கு அப்புறம் ரூக்கை வந்து F6ல் போட்டு டபுள் அட்டாக் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டு பானுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ நைட் டு D4 வந்துட்டு ஒரு பானை பாதுகாப்பு கொடுக்குறாரு, அடுத்த பானை வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ கிங் C6 வராரு, ஏன்னா அங்கே செக்கு வரப்போகுது. ஸோ H4 அதே போல் இந்த இடத்துல அர்ஜுனோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஜஸ்ட் இந்த 2 கனெக்டட் பாஸ் பான்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு த்ரெட்ஸு க்ரியேட் பண்ணி அவரோட பீஸை வந்து கிவ் அப் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் குயின் எடுக்கிறது. இது எல்லாத்தையும் வந்து தடுத்துக்கிட்டு இந்த சைடில் அதாவது குயின் சைடில் இருக்கக்கூடிய 2 பானை இந்த ஒரு பான் சி பானை வெட்டிட்டு இதுக்கப்புறம் அந்த 2 பானை வச்சு அவர் பாஸ் பான் கிரியேட் பண்ணி த்ரெட்ஸை கிரியேட் பண்ணுறது. இதில் யார் வந்து பார்த்திங்கன்னா முந்தி செயல்படுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஆட்டத்தை வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பான் டு H4 டைம் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன்னா 3+2 அப்படிங்கிறதுல ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு நல்லாவே. ஸோ கால்சனுக்கு 14 செகண்ட்ஸ் தான் இருக்குது, இங்கே அர்ஜுனுக்கு 33 செகண்ட்ஸ் இருக்குது. H5 B5 ஸோ C takes B5 செக்கு கிங் டு D5. ஸோ ஆனால் அந்த பான் வந்து வீக் பானை எப்போ வேணால் வெட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து இங்கே கிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா D5 கொண்டு வந்து சீக்கிரமாக பாஸ் பானை புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. பட் B6 போயிடுது. ஸோ B6 போனதுக்கப்புறம் C4 ரூக் H7 த்ரெட்னிங் த பிஷப். பிஷப்பை மூவ் பண்ணினதுக்கப்புறம் B7 போட்டு ரூக்கையுமே த்ரெட்டன் பண்ணுறாரு. ரூக் B8 போனதுக்கப்புறம் அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய ஓகே ஃபஸ்ட்டு செக்கு கிங் C6 வந்ததுக்கப்புறம் அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய பிஷப் அட்டாக் பண்ணி அது மேலே ஒரு டைம் கெயின் பண்ணி திரும்ப B7க்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் நைட் டு D7. ஸோ நைட் டு D7க்கு அப்புறம் குயினிங்கை ஸ்டாப் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு கிவ் அப் த ரூக். ரூக் டெக்ஸ் B7 அதுக்கப்புறம் டிஸ்கவரி கொடுத்து அந்த ரூக்கை வின் பண்ணிடுறாரு இந்த மாதிரி. ஆக மொத்தத்தில் அவர்கிட்ட ஒரு ரூக்குக்கு முன்னாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்பில் இருந்தார், இப்போது 2 எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட 2 மைனர் பீஸ், அவர்கிட்ட 2 ரூக். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வின்னிங் ஃபார் ஒயிட். ரூக் C7 ஏன்னா இந்த பாஸ் பான் தான் நான் வந்து முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். சி பானை வெட்டிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பாஸ் பான் கிரியேட் பண்ணுறது தான் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த பானை வந்து புஷ் பண்ணி அடுத்த 3 மூவ்ஸில் வந்து குயின் பண்ண பார்க்குறாரு.
ஸோ அதனால் ஹெச்6 சரி நீ குயின் பண்ணுறியா நான் குயின் பண்ணுறியா அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்6 விளையாடுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து ஒன்ஸ் ஹெச்7க்கு போனதுக்கப்புறம் குயினை தடுக்கவே முடியாது, குயின் ஆகிறத பானை. ஸோ அந்த காரணத்தால் இப்போவே பிஷப்பை வந்து பிஷப்பால் வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் சி பண்ண கொடுத்துட்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றும் பெருசாக த்ரெட்டு கிரியேட் பண்ண ஒன்றும் கிடையாது. கிங் E4 விளையாடுறாரு. ரூக் H3 போயிட்டு பிஷப் மேலே அட்டாக் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் பிஷப் F4, பான் டு G3, த்ரெட்டிங் த பிஷப் E3, அதுக்கப்புறம் கிங் G2. ஸோ கிங் டு G2க்கு அப்புறம் E5, ரூக் H5, ரூக் H5க்கு அப்புறம் பிஷப் டு D2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் F7, நைட் டு C2, அதுக்கப்புறம் பான் டு G4, பிஷப் F4க்கு அப்புறம் பான் டு G5. ஸோ பான் டு G5க்கு அப்புறம் நைட் E3ல செக் கொடுக்குறாரு. பட் கிங் H3 வந்தவொடனே இந்த நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா டைம்லாம் இருக்குது. இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. எக்ஸாம்பிள் எனி ரேண்டம் மூவ், நான் வந்து நைட் F5 வந்து கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பானை வந்து தடுக்க முடியாது. அல்லது இந்த பானை வந்து புஷ் பண்ண போகிறது உறுதியாக நமக்கு தெரியும். அப்போ நான் இப்போவே பிஷப்பால் வெட்டிட்டேன் அப்படின்னா தென் உங்களுக்கு பிஷப் வந்து போயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பானையும் வெட்ட போகிறோம். நீங்கள் இந்த பானுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். தென் ரூக் டு G4 செக் வச்சு நம்ம இந்த நைட்டை த்ரெட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து கிங்கை D5ல போட்டு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பாதுகாப்பு கொடுக்கும்போது வி கேன் ஈவன் கேப்சர் த நைட். அல்லது நீங்கள் செக்கு கொடுக்கலாம் முதல்ல. ஸோ கிங் E6 வந்தாங்க அப்படின்னா தென் ரூக் டேக் C4. சப்போஸ் நீங்கள் அங்கே வெட்டினீங்க அப்படின்னா நம்ம அங்கே வெட்ட முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரலாம். ஸோ கிங் வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து நம்மளுடைய கிங்கை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த பானை வந்து அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக வந்து குயின் பண்ணிடுவார். அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிங் H3க்கு அப்புறம் மேக்னஸ் கால்சன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனல்ஸில் வந்து 2 செட் ஆஃப் கேம்ஸ் வந்து ஆடிருக்கிறாங்க. அதில் ஒரு செட்டில் ஒரு கேமில் கால்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு கேமில் அர்ஜுன் வின் பண்ண கேம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்தபோது நம்ம வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் முன்னேறி வந்திருந்தா அல்லது நாக் அவுட்டில் இருந்த ரிசல்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நாக் அவுட்டுக்கு அப்புறம் திரும்ப 8 டீம்ஸ் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் விளையாடினாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஸோ WR செஸ் டீம் 4-0 அப்படின்னு ஹேண்ட்ஸ் டீமை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. காஸ் செஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸியோட தோற்றுருக்காங்க. அடுத்து ACMG UAE அப்படிங்கிற டீம் வந்து டிகேட் சைனாவை வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது டிங்லன் இருந்த டீம் வந்து. அடுத்து MGD அஷோத் செஸ் கிளப் வந்து பார்த்திங்கன்னா MGD வந்து பார்த்திங்கன்னா 4-0ன்னு சொல்லி அவங்கள பீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸில் WR செஸ்ஸுக்கும் செஸ்ஸிக்கும் நடந்திருக்கு. அதில் WR செஸ் முன்னேறி வந்திருக்காங்க. அடுத்து ACMG UAE MGDயோட வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. MGD வந்து முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா WR செஸ் டீமுக்கும் MGD 1க்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் பிளேஸ்க்கும் போட்டி நடந்தது. அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசியாக வந்து வின் பண்ணது யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது WR செஸ் டீம், அதாவது மேக்னஸ் கால்சன், யான் நெப்போம்யாஷி, ஸோ இவங்கெல்லாம் வந்து விளையாடின அந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதே போல் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா MGD 1 அப்படிங்கிற டீம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் எரிகேசி, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அரிகா துரோணவல்லி, ஸோ இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்ட அந்த அணி தான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குயிக் ரிசல்ட்ஸ். ஸோ மற்ற கேம்ஸ் எல்லாமே நிறையா போட்டிருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து டீட்டெயில்டான நியூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் chess.comல அழகாக வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது நம்ம வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் மாஸ்டருடைய ஒரு வெபினார் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 18 அன்றைக்கி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹350. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலோ அல்லது ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.